ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய நாட்களில் மிக மிக முக்கியமான நாட்கள்னு சில நாட்கள் வரும். அதில் தெய்வங்களுக்கு முன்னோர்களுக்கு உகந்த சில நாட்களும் வரும். அப்படி முன்னோர்களுக்கு உகந்த ஒரு சிறந்த நாட்களானது தற்போது வரப்போகுது. இந்த நாட்களில் நாம் பண்ண வேண்டிய தலையாய கடமைகள்லாம் இருக்குது. மற்ற விஷயங்கள் இந்த நாளில் எதையும் புதுசாக செய்யாமல் முன்னோர்களுக்கான விஷயங்கள் மட்டும் இந்த நாளில் செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது. ஸோ அப்படி என்ன நாள் அப்படிங்கிறது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மிக முக்கியமான அமாவாசை பற்றி தான் சொல்ல போகிறேன். அமாவாசைங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா அமாவாசையை விட, அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய எல்லா அமாவாசைகளை விட இந்த ஸ்பெஷல் அமாவாசை பற்றி அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மாதந்தோறும் வரும், அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை என்று சொல்லப்படுது. ஸோ மகாலயபட்ச அமாவாசையுடைய சிறப்பு என்ன? மகாலயபட்ச அமாவாசை 2024 எப்போது வரப்போகுது? இந்த நாளில் திதி கொடுக்க உகந்த நேரம் எது? இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில நாட்கள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை எல்லாமே நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, மகாலயபட்ச அமாவாசை என்னைக்கு வரப்போகுது, அன்று திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க அதை முதல்ல பார்க்கலாம். அமாவாசைகள்லேயே மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது. மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுது. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியமானது வந்து சேரும் என்பது ஐதீகமாக குறிப்பிடப்படுது. மேலும் அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது. இந்த தினத்தில் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாகும். இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது ரொம்ப விசேஷம். இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட. மேலும் தர்ப்பணம் கொடுக்க அன்று தினம் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரையும் கொடுக்கலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றபடி காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கு டைம் இருக்க, அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதாகும். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். இப்படி செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வர இருக்கக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறைக்கும் அவர்களுடைய அபரிவிதமான ஆசையானது கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட இந்த மகாலயபட்ச அமாவாசையில் 3 முக்கியமான தீபங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஏற்றணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த தீபம் என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு மறக்காமல் இந்த 3 தீபத்தை அமாவாசை அன்னைக்கு ஏற்றிருங்க. ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுடைய படத்தை துடைத்து அந்த படத்துக்கு பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு நிறசொம்பு தண்ணீர் வைக்கணும். மற்ற நாட்களில் கூட நாம் எதுவும் பண்ணாமல் இருக்கலாம். அதான் மகாலயபட்ச அமாவாசையில் கண்டிப்பாக அவங்களுக்கு முதல் தீபத்தை ஏற்றி அவங்கள வணங்கியே தீரணும். அதனால் ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபம் இதுதான் என்று சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு, இதே நாளில் நாம் ஏற்ற வேண்டிய 2வது தீபம் அரச மரத்துக்கு. காரணம் என்னென்னா, அரச மரத்தில் தான் தெய்வங்கள் குறியிருப்பது ஐதீகம். இந்த அரச மரத்தில் தான் மகாலய அமாவாசைக்காக வரக்கூடிய நமது முன்னோர்கள் அந்த இதில் இருப்பதாக ஐதீகம் மரத்தில். அதனால் இந்த மரத்துக்கு விளக்கேற்றுறது அவங்களுக்கே விளக்கேற்றி மகிழ்ச்சி செய்கிற மாதிரி. அதனால் அரச மரத்துக்கு 2வதாக இந்த நாளில் விளக்கேற்றணும்.
அப்புறம் மூன்றாவதாக நாம் எங்கே விளக்கேற்றோம்னா வீட்டு வாசலில். காரணம் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டு வாசல் வரும்போது வெளிச்சம் இருக்கணுங்கிறதுனால வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்தா வெளிச்சம் இருக்கும், அவங்க உள்ளே வரத்துக்கு வசதியாக இருக்கும். அதனால் மூன்றாவதாக நாம் ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டு வாசலில். இந்த 3 தீபங்கள் தான் மகாலயபட்சத்தில் நீங்கள் ஏற்றணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் மறக்காமல் இந்த 3 தீபத்தையும் சிம்ம ராசிக்காரங்க ஏற்றி பயன்பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு மகாலயபட்ச அமாவாசை எப்போ வரும், சிறப்பு என்ன, இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீப பரிகாரம் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றத்தால் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று வாழ்வுகளில் சாதனை புரியக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வதற்கு இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றத்தினால வாய்ப்பு கிடைக்கும். இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றத்தினால பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவு அதிகரிக்கும். எதிர்பாராத உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிறைய இந்த டைம் ஏற்படும். மனதில் கூட ஒரு விதமான சந்தோஷமானது உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். அதனால் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்கிறதுனால இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் பொருளாதாரம் உங்களுக்கு மேலோங்கும். அதனால் கரெக்டாக மேலோங்கிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக மற்றவர்களால் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க, அது இந்த டைம் நடக்கும். அப்புறம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலிமா உங்கள் தொழில் வியாபாரத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்திங்கன்னா பாராட்டானது ஈஸியாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது அதிக டென்ஷன் இல்லாமல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கூட எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியானது பெற முடியும். மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியானது உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதாவது நல்லபடியாக தடையே இல்லாமல் நடக்கும். அப்புறம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆதாயங்கள் கையாளும் போது, அதாவது ஆதாயங்களையும் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம். வீண் செலவு ஏற்படும், பார்த்துக்குங்க. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதனால் எதுலேயும் தலையிட வேண்டாம். மாணவர்கள் கூட கல்வியில் முன்னேற்றமானது உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் சிம்மராசிக்காரங்க மாணவர்கள் இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றத்தினால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று ஏதாவது அபிஷேகம் செய்து வணங்கி வரணும். ஏதாவது பொருள் கொடுத்து அதை செய்திங்கன்னா எல்லா தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.